இந்த உலகத்துல 99% மக்கள் ஒரு விஷயத்த தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது என்னன்னு தெரியுமா? அதுதான் டிசிப்ளின். நம்ம ஊர்ல பாதி பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, காலையில சீக்கிரமா எந்திக்கிறது, ஜிம்முக்கு போறது, கஷ்டமான வேலைகளை செய்யறது மட்டும் தான் டிசிப்ளின். ஆனா நிஜம் அது கிடையாது. இதெல்லாம் ஒரு மேலோட்டமான விஷயம். நிஜமான டிசிப்ளின்றத வெறும் 1% மக்கள் மட்டும்தான் புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அந்த 1% மக்கள் யாருன்னா, வாழ்க்கையில மிகப்பெரிய உயரத்தை தொட்டவங்க. உங்களுக்கு இன்னைக்கு நான் ஒரு அற்புதமான விஷயத்த சொல்ல போறேன். இதை நீங்க கேட்டீங்கன்னா இந்த வருஷம் நீங்க மத்தவங்களை விட பல மடங்கு முன்னாடி போயிருவீங்க. அதுக்கு நான் கேரண்டி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அதனால லைக் பட்டனை தட்டி விடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, ஹலோ மக்களே, நான் உங்கள் நண்பன் நேவர்ஸ். வெல்கம் டு தி சேனல் டாக்ஸி திஸ் பாட்காஸ்ட். ஒரு காலத்துல ஒரு பெரிய சாம்ராஜ்யம் இருந்தது. அங்க ஒரு ராஜா இருந்தாரு. அந்த ராஜா ரொம்ப அறிவாளி, மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவர். அந்த ராஜாவுக்கு நிறைய அமைச்சர்கள் இருந்தாங்க. ஆனா அதுல ஒரு அமைச்சர் மட்டும் ராஜாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய பேர் தான் தர்மன். ராஜாவுக்கு ஏன் தர்மனை பிடிக்கும் தெரியுமா? அவர் மத்தவங்கள மாதிரி வெறும் பேச்சாலோ இல்ல ஓயாம வேலை செய்யறதுனாலயோ மட்டும் கிடையாது. அவர்கிட்ட இருந்த அந்த சுய ஒழுக்கம் அப்படிங்கிற குணம் தான் காரணம். யாரும் பார்க்காத நேரத்துல கூட தர்மன் தன்னுடைய வேலையை சரியா செய்வாரு. சின்ன விஷயத்தை கூட விருப்பத்தோட பண்ணுவாரு. இதனால மத்த அமைச்சர்கள் எல்லாம் தர்மன் மேல பயங்கர பொறாமை. நாமளும் தான் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், ஆனா ராஜா ஏன் இவரை மட்டும் கொண்டாடுறாரு அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள ஒரு ஆதங்கம். ஒரு தடவை அந்த நாட்டுல ஒரு பெரிய சாலை திட்டம் நடந்து முடிஞ்சது. ராஜா அந்த சாலையை சோதிக்கிறதுக்காக 3 அமைச்சர்களை கூப்பிட்டாரு. ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறவர், இன்னொருத்தர் பயங்கரமான அறிவாளி, மூணாவதா நம்ம தர்மன். ராஜா சொன்னாரு, நீங்க 3 பேரும் ஒவ்வொருத்தரா போய் அந்த சாலையை பார்த்துட்டு வந்து உங்களுடைய கருத்துக்களை எனக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்றாரு. முதல்ல அந்த உழைப்பாளி அமைச்சர் கிளம்பினாரு. வெயில்ல நடந்தே போனாரு. சாலையில எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா ஒரு இடத்துல மட்டும் சில கற்களும் குப்பைகளும் கிடந்தது. அதை பார்த்துட்டு வந்த அமைச்சர் ராஜா கிட்ட, ராஜா, சாலை பிரமாதமா இருக்குது, ஆனா ஒரு இடத்துல மட்டும் குப்பை இருக்குது, அதை எடுத்துட்டா சாலை நேர்த்தியா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டுட்டு ராஜா பாராட்டினாரு. அடுத்ததா அந்த அறிவாளி அமைச்சர் கிளம்பினாரு. நாம ஏன் நடந்து போகணும், குதிரை வண்டி இருக்குதுல, அதுல போவோம் அப்படின்னு ஒரு சொகுசான திட்டம் போட்டு போனாரு. அவர் உழைப்பாளி அமைச்சரை விட அதிகமா கவனிச்சு 2 இடத்துல குப்பை இருக்கிறத கண்டுபிடிச்சாரு. அத உடனே ராஜா கிட்ட சொன்னாரு. ராஜா, நான் 2 இடத்துல குப்பைகளை கண்டுபிடிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் ராஜா இவரையும் பாராட்டினாரு. கடைசியா தான் தர்மன் போனாரு. ஆனா அவர் திரும்பி வர ரொம்ப நேரமாச்சு. மத்தவங்க எல்லாம் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு தர்மன் வந்து ராஜா கிட்ட சொன்னாரு, ராஜா, சாலை ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா அந்த 2 இடத்துல இருக்கிற கற்களும் குப்பைகளும் அந்த சாலையோட அழகை கெடுக்குது. அதனால நான் அங்கிருந்த ஆட்களை வச்சு சுத்தம் பண்ணிட்டேன். இப்போ சாலை மக்கள் பயன்பாட்டுக்கு தயாரா இருக்குது அப்படின்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லாம அந்த குப்பைகளை அகற்றும் போது ராஜா முன்னாடி தொலைச்சதா சொன்ன ஒரு விலை மதிப்பற்ற வைரமும் அவருக்கு கிடைச்சதா சொல்றாரு. அத ராஜா கிட்ட கொடுக்கிறாரு. ராஜா அந்த வைரத்தை வாங்கிட்டு சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, அந்த வைரத்தை நான் தான் வேணும்னே அங்க வச்சேன். நீங்க எல்லாரும் குறைய பாத்தீங்க, ஆனா தர்மன் மட்டும்தான் அந்த குறைய சரி செஞ்சு தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்பட்டான். இதுதான் உண்மையான சுய ஒழுக்கம் அப்படின்னு சொன்னாரு. நண்பா, இந்த கதையிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான 7 பாடங்களை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். காது கொடுத்து கேளுங்க. முதலாவதாக, முழு பொறுப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். நம்ம ஊர்ல ஒரு பழக்கம் இருக்குது. எது நடந்தாலும் என் தலையெழுத்து சரியில்லை, இல்லைன்னா அவன் தான் என் வாழ்க்கையை கெடுத்துட்டான் அப்படின்னு பழிய தூக்கி அடுத்தவங்க மேல போடுறது ஒரு பழக்கமா வச்சிருக்கிறோம். ஆனா உண்மையை சொல்லட்டுமா, அப்படி அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருந்தா கடைசி வரைக்கும் நாம அங்கேயே தான் நிப்போம். தர்மன் கதையை எடுத்துக்கோங்க. அவர் நினைச்சிருந்தா, ராஜா, அந்த சாலை போட்ட ஆளு சரியில்லை, வேலையா அரைகுறையா விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சாதாரணமா ஒரு குறைய சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனா அவர் அப்படி பண்ணல. அந்த நிமிஷம் அவர் என்ன யோசிச்சாருன்னா, இது நம்மளுடைய நாடு, நம்மளுடைய சாலை, நம்ம மக்கள் போறதுக்காக இருக்குது. அங்க ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா அதை சரி பண்றது என்னுடைய கடமை அப்படின்னு அந்த வேலையை தான் தலையில எடுத்துக்கிட்டாரு. இதை தான் நாம எக்ஸ்ட்ரீம் ஓனர்ஷிப் அப்படின்னு சொல்றோம். உங்க வாழ்க்கையிலையும் இதே தான் நீங்க பண்ணணும். உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கலையா, சிஸ்டம் சரியில்லை, வேலை வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்றதை விட, என் ஸ்கில்ல நான் இன்னும் வளர்த்துக்கல, நான் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கலாம் அப்படி நீங்க யோசிக்கும் போதுதான் உங்ககிட்ட ஒரு பவர் வரும். அந்த பவர் என்னன்னா, அடுத்த முறை அதை சரி பண்றதுக்கான கண்ட்ரோல் உங்க கைக்கு வரும். மத்தவங்களை குறை சொல்லும் போது நீங்க உங்களுடைய கண்ட்ரோலை அவங்க கிட்ட கொடுக்குறீங்க. ஆனா இதுக்கு நான் தான் பொறுப்புன்னு நீங்க முடிவு பண்ணிட்டா அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான சாவி உங்க கைக்கே வந்துடும். வாழ்க்கையில ஜெயிக்கிற 1% மக்கள் கிட்ட இருக்கிற முக்கியமான குணம் இதுதான். அவங்க தோத்து போனா ஏன் தோத்தோம், நாம என்ன பண்ணோம் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. அதனால நண்பா, இன்னையில இருந்து ஏன் எனக்கு இப்படி நடக்குது அப்படின்னு கேட்கறத விட்டுட்டு இதை நான் எப்படி மாத்த போறேன் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிங்க. நீங்க உங்க வாழ்க்கைக்கு 100% பொறுப்பு எடுத்துக்கிட்டா மட்டும்தான் அந்த வைரத்தை உங்களால கண்டெடுக்க முடியும். உங்க வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. முன்னேறி போய்கிட்டே இருங்க. 2, குறை சொல்லும் தலைவன் சிறந்த தலைவன் அல்ல.
நம்மள பல பேர் ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே என்கிட்ட அது இல்ல, இது இல்ல, அதுக்கு தேவையான பணம் இல்ல, சரியான சப்போர்ட் இல்ல அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்டே வச்சிருப்போம். ஆனா நிஜமான கெத்து எதுல இருக்கு தெரியுமா? உங்ககிட்ட இருக்கிற அந்த கம்மியான வசதியை வச்சு நீங்க எப்படி ஒரு மேஜிக்க பண்றீங்கன்றதுல பொறுத்துதான் இருக்கு. அந்த கதையில வந்த அறிவாளி அமைச்சரை பாருங்களேன். அவருக்கு குதிரை வண்டி இருந்தது, கூடவே 4-5 சிப்பாய்களும் இருந்தாங்க. மத்தவங்களை விட அவருக்கு வசதி அதிகமாவே இருந்தது. ஆனா அவர் என்ன பண்ணாரு? போனாரு, ரோட்ல இருக்கிற 2 குறைகளை கண்டுபிடிச்சாரு, வந்து ராஜா கிட்ட குறைய சொன்னாரு. அவ்வளவுதான். அவரோட யோசனை எல்லாம் எப்படி இருந்ததுன்னா, எனக்கு கொடுத்த வேலையை விட நான் கொஞ்சம் அதிகமா பண்ணிட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு மட்டமான திருப்தியோட நின்னுட்டாரு. ஆனா நம்ம தர்மன் என்ன பண்ணாருன்னு கவனிச்சீங்களா? அவருக்கும் அதே வசதி தான் இருந்தது. ஆனா அவர் அதை குறை கண்டுபிடிக்க பயன்படுத்தாம அந்த குறைய தீர்க்க பயன்படுத்தினாரு. என்கிட்ட இவ்வளவுதான் ஆட்கள் இருக்கிறாங்க, இதை வச்சு எப்படி இந்த கல்லை நகர்த்த முடியும் அப்படின்னு அங்க இருந்த ரிசோர்ஸ கரெக்டா பிளான் பண்ணி வேலை செஞ்சாரு. நண்பா, ஒரு தலைவன் அப்படின்னு சொல்லிக்கிற நீங்க உங்ககிட்ட வேலை பார்க்கறவங்களையோ இல்ல உங்க சூழ்நிலையோ குறை சொல்லிக்கிட்டே இருந்தா நீங்க உருப்படவே முடியாது. டீம் சரியில்லை, பட்ஜெட் பத்தல அப்படின்னு சாக்கு போக்கு சொல்றது ரொம்ப ஈஸி. ஆனா இருக்கிறத வச்சு சாதிச்சு காட்டுறவன் தான் தலைவன். உங்ககிட்ட இன்னைக்கு ஒரு பழைய போன் இருக்கலாம், ஆனா அதை வச்சு நீங்க உலகத்தையே ஜெயிக்கிற அளவுக்கு ஒரு விஷயத்தை கத்துக்க முடியும். உங்ககிட்ட கம்மியான பணம் இருக்கலாம், ஆனா அதை வச்சு ஒரு சின்ன பிசினஸ் நேர்மையா தொடங்க முடியும். வசதிகள் தானா வராது, நீங்க உழைக்க ஆரம்பிச்சா வசதிகள் உங்களை தேடி வரும். அதனால என்கிட்ட அது இல்ல, இது இல்லன்னு புலம்புறத விட்டுட்டு என்கிட்ட இது இருக்கே, இதை வச்சு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிங்க. அதுதான் ஒரு சிறந்த தலைவனுக்கும் சாதாரண மனுஷனுக்கும் இருக்கிற வித்தியாசம். உங்ககிட்ட இருக்கிற அந்த சின்ன கருவியை வச்சு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க நீங்க தயாரா? 3வதா, ஈகோவை தூக்கி எறியுங்கள். நான் யாரு தெரியுமா, எனக்கு போய் இந்த வேலையா அப்படின்னு யோசிக்கிறது. ஆனா உண்மை என்ன தெரியுமா? அந்த ஈகோ தான் நம்ம கண்ணை மறைச்சு நம்ம பாதையில இருக்கிற வைரத்தை பார்க்க விடாம பண்ணுது. அந்த கதையில வந்த முதல் அமைச்சரை பாருங்களேன். அவர் நான் ஒரு அமைச்சர், நான் போய் குப்பை எடுக்கணுமா அப்படின்ற கர்வம் அவர்கிட்ட இருந்துச்சு. அதனாலதான் ராஜா கிட்ட அவர் வந்து சொன்னாரு, ராஜா நான் குறைய கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏன் மத்தவங்க வேலையை செய்யணும் அப்படின்னு ஒரு கர்வம் அவருடைய மனசுல இருந்துச்சு. அவருடைய கர்வம் அவருக்கு என்ன சொல்லுச்சுன்னா, நீ ஒரு அமைச்சர், நீ போய் ரோட்ல இருக்கிற குப்பையை சுத்தம் பண்றதா, அது உனக்கு கௌரவ குறைச்சல் அப்படின்னு அவரை தடுத்துச்சு. ஆனா தர்மன் அப்படி நினைக்கல. அவருடைய ஈகோவை தூக்கி ஒரு ஓரமா வச்சுட்டாரு. நான் அமைச்சரா இருந்தா என்ன, இந்த சாலை நம்ம ஊருக்குள்ளது, இதுல அழுக்கு இருந்தா அதை சுத்தம் பண்றதுல எனக்கு ஒரு இழுக்கும் இல்ல அப்படின்னு யோசிச்சாரு. அந்த நிமிஷம் அவருடைய பதவி, கௌரவம் எல்லாத்தையும் விட அந்த வேலையை சரியா முடிக்கணும்ன்ற ஒரு லட்சியம் தான் முன்னாடி இருந்துச்சு. அதனாலதான் அவருக்கு அந்த விலை மதிப்பற்ற வைரம் கிடைச்சது. நிஜ வாழ்க்கையிலையும் இதுதாங்க நடக்குது. நீங்க ஒரு பெரிய படிப்பு படிச்சிருக்கலாம், இல்ல ஒரு பெரிய இடத்துல வேலை பார்க்கலாம், ஆனா எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நீங்க என்னைக்கு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு உங்க வளர்ச்சி அங்கே நின்னுடும். ஒரு விஷயத்தை கத்துக்கணும்னா ஒரு சின்ன பையன் கிட்ட கூட நம்ம இறங்கி போய் கேட்கணும். இந்த இடத்துல ஈகோ பார்த்தா நஷ்டம் உங்களுக்கு தான். ஜெயிக்கிறவங்க எப்பவுமே அவங்க வேலையில தான் கவனம் வச்சிருப்பாங்க, அவங்க இமேஜ் மேல இல்ல. நீங்க உங்க ஈகோவை எவ்வளவு தூரம் குறைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க உயரமா வளருவீங்க. ஈகோ உங்களை ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள அடைச்சு வச்சிரும், ஆனா பணிவு உங்களை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்கும். நண்பா, இன்னைக்கு உங்களுக்கு நான் ஒரு சின்ன சவால் கொடுக்குறேன். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு இடத்துல உங்க ஈகோ குறுக்க நிக்குதான்னு யோசிச்சு பாருங்க. நான் முதல்ல போய் பேச மாட்டேன், நான் சாரி கேட்க மாட்டேன் அப்படின்னு ஏதாவது ஒரு பிடிவாதத்துல இருக்கிறீங்களா? அந்த ஈகோவை இன்னைக்கு தூக்கி போடுங்க. அப்போ பாருங்க, உங்களுக்கு முன்னாடி புதுசா ஒரு உலகம் திறக்கும். 4, மனதை அடக்குங்கள். உங்கள் மனதை நீங்கள் அடக்கினால் உலகமே உங்களுக்கு அடங்கும். நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆசை இருக்குங்க, இந்த உலகத்தை மாத்தணும், மத்தவங்க எல்லாரும் நான் சொல்றத கேட்கணும் அப்படின்னு நினைப்போம். ஆனா காலையில அலாம் அடிச்சா அந்த ஸ்னூஸ் பட்டனை அழுத்தாம எந்திக்கிறதுக்கு நம்ம மனசு கேட்காது. அங்கேயே நம்ம தோத்து போறோம். நம்ம மனசே நம்மளால கட்டுப்படுத்த முடியலன்னா நாம எப்படி மத்தவங்களுக்கு ஒரு ரோல் மாடலா இருக்க முடியும்? தர்மன் அவர் அந்த சாலையை சோதிக்கும் போது பயங்கர வெயில் அடிச்சது, ரொம்ப சோர்வா இருந்துச்சு. அவர் நினைச்சிருந்தா அப்பாடா வேலையை பார்த்தாச்சு, இனி நேரா அரண்மனைக்கு போய் குளிச்சுட்டு தூங்கலாம்னு முடிவு பண்ணிருக்கலாம். ஆனா அவருடைய மனசு சொல்லுச்சு, தர்மன் அந்த குப்பையை அப்படியே விட்டுட்டு போனா அது சரியா இருக்குமா? நீ ஒரு பொறுப்பான ஆள் இல்லையா அப்படின்னு. அப்போ அவரு என்ன பண்ணாரு? அவருடைய சோம்பேறித்தனத்தை தட்டி உட்கார வச்சு அந்த வேலையை செஞ்சு முடிச்சாரு. அதுதான் செல்ஃப் கமாண்ட். உங்க உடம்பு வேணான்னு சொல்லும் போது மனசு செய்யின்னு சொல்லி அது ஜெயிக்கணும். இதே தான் டேவிட் காகின்ஸ் சொல்றாரு. உங்க மனசு எப்பவுமே சௌகரியத்தை தான் எதிர்பார்க்கும், அதாவது கம்ஃபர்ட் ஜோனை தான் எதிர்பார்க்கும். வெளியே மழையா இருக்கு, இன்னைக்கு உடற்பயிற்சி செய்ய வேண்டாம் அப்படின்னு அது சொல்றப்போ இல்லவே இல்ல, இப்பவே செய் அப்படின்னு அதுக்கு கட்டளை எடுங்க. உங்க சோம்பேறித்தனமான மூளைக்கு நீங்களே தலைவனா மாறுங்கன்னு சொல்றாரு. நண்பா, இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை இதுதான். நாம ஒரு பிளான் போடுவோம், ஆனா அதை செய்ய ஆரம்பிக்கும் போது இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போடுவோம், நாளைக்கு பாத்துக்கலாம்னு நம்ம மனசு நம்மளை ஏமாத்தும். அந்த இடத்துல நீங்க உங்க மனசுக்கு பாஸா இருக்கணும். இல்ல இப்பவே இதை முடிக்கிறேன் அப்படின்னு ஒரு கட்டளை எடுங்க. யார் ஒருத்தர் தனக்கு தானே கட்டளை போட்டு அதை சரியா
சரியா செய்யறாரோ அவருடைய பேச்சை தான் இந்த உலகம் கேட்கும். நீங்க உங்க மனசை ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டா அப்புறம் உங்களுக்கு வெளியில எந்த எதிரியுமே கிடையாது. டிசிப்ளின் அப்படிங்கிறது கஷ்டமான நேரத்திலையும் உங்களுக்கு பிடிக்காத நேரத்திலையும் கூட அந்த வேலையை சரியா செய்ய வைக்கிறது தான். அதனால இனிமே மூடு இல்ல அப்படின்னு சொல்லாதீங்க. மூடு வரட்டும்னு வெயிட் பண்ணாம வேலையில இறங்குங்க. தானா வேலை செய்ய மூடு வரும். 5. முன்னுரிமை கொடுத்து செயல்படுங்கள். எல்லா வேலையையும் ஒரே நேரத்துல போட்டு குழப்பிக்காம எது முக்கியமோ அதை முதல்ல செஞ்சு முடிக்கிறது. நம்ம வாழ்க்கையில தோத்து போகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நாம மல்டி டாஸ்கிங் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு எல்லாத்தையும் ஒரே நேரத்துல கையில எடுப்போம். கடைசியில ஒரு வேலையும் உருப்படியா முடியாது. ஒரு தலைவனுக்கோ இல்ல ஒரு டிசிப்ளினான மனுஷனுக்கோ எது ரொம்ப முக்கியம்னா இருக்கிற 10 வேலையில எதை இப்பவே செய்யணும்னு முடிவு பண்றதுதான். தர்மன் அந்த சாலைக்கு போனப்போ அவருக்கு முன்னாடி பல வேலைகள் இருந்திருக்கலாம். ஆனா அவர் என்ன யோசிச்சாரு? இப்போதைக்கு இந்த சாலையில இருக்கிற கற்களையும் குப்பைகளையும் தான் பெரிய தடையா பார்த்தாரு. இதை முதல்ல சரி பண்ணுவோம் அப்படின்னு அந்த ஒரு விஷயத்துக்கு முன்னுரிமை கொடுத்தாரு. அவரங்க நின்னுகிட்டு சாலையில அலங்காரம் சரியில்லை, மரம் சரியா வளரல அப்படின்னு மத்த சின்ன சின்ன விஷயத்தை எல்லாம் நோண்டிக்கிட்டு இருக்கல. மெயினான பிரச்சனையை முதல்ல கவனிச்சாரு. அதை செஞ்சு முடிச்சாரு. நிஜ வாழ்க்கையில நீங்களும் இதை தான் பண்ணணும். காலையில எந்திரிச்ச உடனே உங்க முன்னாடி ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கும். அதுல எது உங்க வாழ்க்கையை முன்னேற்ற போகுதோ அந்த வேலையை முதல்ல எடுங்க. மொபைல் நோண்டுறதோ அரட்டை அடிக்கிறதோ முக்கியமே இல்ல. எது உங்களுக்கு அந்த வைரத்தை தேடி தரப்போகுதோ அதை முதல்ல முடிங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தர்மன் எல்லா வேலையையும் தானே செய்யல. அங்க இருந்த வீரர்களை பயன்படுத்திக்கிட்டாரு. ஒரு வேலையை முடிக்கணும்னா அதை மத்தவங்க உதவியோட எப்படி வேகமா பண்ணலாம்னு யோசிங்க. எல்லாத்தையும் நானே தான் பண்ணுவேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறது புத்திசாலித்தனம் இல்ல. வேலையை பிரிச்சு கொடுத்து அதை கரெக்டா கண்காணிக்கிறவன் தான் சரியான தலைவன். அதனால நண்பா, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்வொர்க். உங்ககிட்ட இருக்கிற வேலைகள்ல எது ரொம்ப முக்கியம்னு ஒரு 3 விஷயத்தை மட்டும் நோட் பண்ணுங்க. அதை முடிக்கிற வரைக்கும் வேற எதையும் தொடாதீங்க. இதை நீங்க தொடர்ந்து பண்ணாலே போதும் உங்க வேகம் பல மடங்கு அதிகமாகும். 6. சொல்லாமல் செய்யுங்கள். உன்னுடைய வேலையை நீயே ராஜாவா இருந்து செய். அதாவது யாராவது வந்து நமக்கு ஆர்டர் போடுவாங்க இல்ல தட்டி கேட்பாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்காம நமக்கே தெரியும் எது சரின்னு அதை யோசிக்காம இறங்கி செய்யறது. யாரும் பார்க்கலனாலும் நீங்களா இருங்க. நம்ம ஊர்ல நிறைய பேருக்கு ஒரு குணம் உண்டு. ஆபீஸ்ல பாஸ் இருந்தா மட்டும் பயங்கரமா வேலை பார்க்கற மாதிரி நடிக்கிறது. அவர் கிளம்பிட்டா அப்படியே போனை நோண்ட ஆரம்பிக்கிறது. இதுக்கு பேரு டிசிப்ளின் கிடையாதுங்க. இதுக்கு பேரு பயம் இல்லனா நடிப்பு. ஆனா நிஜமான கெத்து எதுல இருக்கு தெரியுமா? யாரும் நம்மளை கவனிக்காத போது நாம எப்படி நடந்துக்கிறோன்றத பொறுத்து தான் இருக்குது. தர்மன் கதையை மறுபடியும் பாருங்க. ராஜா அவருக்கு கொடுத்த கட்டளை என்ன? போய் சாலையை பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொல்லு, அவ்வளவுதான். சாலை சரியில்லைன்னா அதை சரி பண்ணுன்னு ராஜா சொல்லவே இல்லை. தர்மன் நினைச்சிருந்தா மற்ற அமைச்சர்கள் மாதிரி, ராஜா நீங்க பார்க்க சொன்னீங்க, பார்த்துட்டேன், அங்க குப்பை இருக்கு அப்படின்னு சொல்லி அவருடைய கடமையை முடிச்சிருக்கலாம். ஆனா அவர் அப்படி பண்ணவே இல்லை. ஏன்னா அவர் அந்த வேலையை வெறும் அசைன்மெண்டா பார்க்கல, அந்த சாலையை அவருடைய சொந்த பொறுப்பா பார்த்தாரு. ராஜா சொல்லலைன்னா என்ன, எனக்கு தெரியுமே எது தப்புன்னு, அப்போ இதை சரி பண்றது என்னுடைய பொறுப்பு தானே அப்படின்னு நினைச்சாரு. இதை தான் ஓன் யுவர் லேன் அப்படின்னு சொல்றோம். உங்க ஏரியாவுல நீங்க தான் ராஜா. அங்க நடக்கிற நல்லது கெட்டதுக்கு நீங்க தான் பொறுப்பு. நிஜ வாழ்க்கையில நாமளும் இதை அப்ளை பண்ணலாம் நண்பா. ஒரு இடத்துல ஒரு தப்பு நடக்குதா, இது கேட்கறதுக்கு கவர்மெண்ட் இருக்கு, போலீஸ் இருக்கு அப்படின்னு ஒதுங்கி போகாம உங்களால என்ன முடியுமோ அதை அங்கேயே செய்யுங்க. உங்க வேலையில உங்க மேலதிகாரி வந்து சொன்னாதான் ஒரு விஷயத்த பெஸ்டா பண்ணுவேன்னு நினைக்காதீங்க. நீங்களே உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு வேலையை செஞ்சா அது பெஸ்டா தான் இருக்கும், அதுக்கு எனக்கு யாரோட சூப்பர்வைசிங்கும் தேவையில்லை அப்படின்னு நீங்க என்னைக்கு வாழ்றீங்களோ அன்னைக்கு நீங்க தான் அந்த இடத்தோட லீடரா இருப்பீங்க. அப்படி இருக்கிறவங்களை தேடி தான் பெரிய பெரிய வாய்ப்புகளும் வரும். யாரும் சொல்லாம ஒரு வேலையை முழுமையா முடிக்கிற அந்த பண்பு இருக்குல்ல, அதுதாங்க உங்களை மற்ற 99% மக்கள் கிட்ட இருந்து தனியா காட்டும். 7. ஒழுக்கம் தான் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கும். இன்னைக்கு நீங்க போடுற கட்டுப்பாடு தான் நாளைக்கு உங்களுக்கு ராஜ வாழ்க்கையை தரும். கஷ்டப்பட்டாதான் இஷ்டப்பட்ட மாதிரி வாழ முடியும். நம்ம ஊர்ல நிறைய பேர் டிசிப்ளின் சொன்னாலே பயப்படுறாங்க. என்னப்பா இது, காலையில சீக்கிரமா எந்திரிக்கணும், இஷ்டப்பட்டதை சாப்பிடக்கூடாது, நேரத்துக்கு வேலை செய்யணும், இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா, நான் என்ன கைதியா அப்படின்னு கேட்பாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? இன்னைக்கு யார் ஒருத்தர் ஜாலியா இருக்கேன்னு சொல்லி கடமை தவறி வாழ்றாரோ அவங்க தான் பின்னாடி நிம்மதி இல்லாம காசு இல்லாம கஷ்டப்பட்டு வாழ்க்கைக்கு கைதியா மாறுறாங்க. நம்ம தர்மனை பாருங்க. அவர் அந்த வேலையை முடிக்காம இருந்திருந்தா அவருக்கு அந்த வைரம் கிடைச்சிருக்குமா? ராஜா கிட்ட அந்த ஒரு தனி மரியாதை கிடைச்சிருக்குமா? கண்டிப்பா கிடைச்சிருக்காது. அவர் தன்னைத்தானே அந்த வேலையில கட்டுப்படுத்திக்கிட்டதுனாலதான் அவருக்கு ஒரு பெரிய செல்வமும் அதிகாரமும் அந்த நாட்டுல ஒரு சுதந்திரமான கௌரவமான இடமும் கிடைச்சது. அந்த வைரம்ங்கிறது வெறும் காசு இல்ல, அதுதான் அவருடைய சுதந்திரம். நிஜ வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க. நீங்க இன்னைக்கு உங்க உடம்ப டிசிப்ளினா வச்சுக்கிட்டா பின்னாடி ஹாஸ்பிட்டல் போகாம ஆரோக்கியமா உங்களை பிடிச்ச இடத்துக்கு போகலாம். அதுதான் சுதந்திரம். இன்னைக்கு நீங்க உங்க வேலையவோ பிசினஸையோ டிசிப்ளினா உழைச்சு காசு சேர்த்தா நாளைக்கு உங்களுக்கு பிடிச்ச
பிடிச்ச பொருளை வாங்கலாம், பிடிச்ச இடத்துல இருக்கலாம். அதுதான் சுதந்திரம். இன்னைக்கு நீங்க கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டா நாளைக்கு நீங்க யாருக்கிட்டையும் போய் வேலைக்காக கையேந்தி நிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. அதுதான் பெரிய சுதந்திரம். சுருக்கமா சொன்னா, இன்னைக்கு நீங்க உங்க மனசுக்கு செல்லம் கொடுத்து சோம்பேறியா இருந்தீங்கன்னா நாளைக்கு காலம் உங்களை அடிமையாக்கும். ஆனா இன்னைக்கு நீங்க ஒரு ராணுவ வீரர் மாதிரி டிசிப்ளினா இருந்தீங்கன்னா நாளைக்கு நீங்க ஒரு ராஜாவா வாழலாம். ஒழுக்கம் உங்களை அடைச்சு வைக்காது, உங்களை வானத்துல பறக்க வைக்கும். இந்த 7 விஷயங்களும் வெறும் வார்த்தைகள் இல்ல, இது ஒரு வாழ்க்கை முறை. இதை நீங்க உங்க வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வாங்க. ஒரு நாள்ல எல்லாம் மாறிடாது, ஆனா ஒரு நாள் கண்டிப்பா மாறும். உங்ககிட்ட அந்த வைரம் ஏற்கனவே இருக்கு. அதை சுத்தி இருக்கிற குப்பையை தான் நீங்க டிசிப்ளின் மூலமா நீக்க ஆரம்பிக்கணும். நீங்க எல்லாரும் வாழ்க்கையில மிகப்பெரிய உயரத்தை தொடணும்னு நான் மனசார வாழ்த்துறேன். நீங்க ஜெயிக்க போற அந்த நாளுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, சென்று வருகிறேன். நான் உங்கள் நண்பன் நேவர்ஸ். ஓகே, பை.